அப்துல் கலாம் சில மறக்க முடியாத நினைவுகள். சுஜாதா. அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக பரிந்துரைக்கப்பட்டதும் எனக்கு முன்னணி பத்திரிகைகளிலிருந்து வேண்டுகோள்கள் வந்தன. அவரை பற்றி உடனே ஏதாவது கட்டுரை எழுதித் தாருங்கள் என்று. கலாம் பற்றி நான் இதுவரை 4 முறை எழுதிவிட்டேன். அதில் அவருடன் நான் பழகிய நாட்களில் அத்தனை விவரங்களையும் குறிப்பிட்டு விட்டதால் புதிதாக ஏதாவது எழுத வேண்டும் என்றால் அவர் என்னை ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்தால் மட்டுமே கிடைக்கும். கலாமின் கடுமையான உழைப்பு, அதுவும் அனைத்தும் தேசத்தை சார்ந்த பணிகளில். பல அரசு அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் டைரக்டர்களும் கடுமையாக தத்தம் சொந்த வேலைகளில் உழைத்தார்கள். ஆனால் கலாம் எப்போதும் பிருத்திவி, ஆகாஷ், அக்னி, நாக், எல்சிஏ போன்ற தாரக மந்திரங்களைத்தான் உச்சரித்துக் கொண்டிருந்தார். அதற்கு முன் எஸ்எல்வி, ரோகிணி போன்ற விண்வெளி சார்ந்த செயற்கைக்கோள்களையும் ராக்கெட்டுகளையும் செலுத்துவதில் வெற்றி கண்டார். ஒரு அயராத உழைப்பாளியை கண்டுபிடித்த விக்ரம் சாராபாய் போன்றவர்களையும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். கலாம் நிஜமாகவே முன்னுதாரணங்கள் மூலம் வழிநடத்திய தலைவர். அவரே அத்தனை கடினமாக உழைத்ததினால்தான் அவர் சொல்வதை செய்யாததில் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இவ்வளவு சின்சியராக உழைக்கிறார், இவர் சொல்வதை தவறவிடக்கூடாது என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தினார். கலாம் சொல்லிட்டார்ப்பா, செய்துடனும் என்கிற வைராகியத்தை கடைநிலை ஊழியர்கள் வரை ஏற்படுத்தினார். அரசு ஊழியர்களிடமிருந்து வேலை வாங்குவதற்கு இது ஒன்றுதான் வழி. பக்தி, பரிவு, இலக்கிய ஆர்வம், பாரதி பாடல்கள், திருக்குறள் போன்ற வழிகாட்டிகள் அவருக்கு சரியானவையாக இருந்தன. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குறளை அப்படியே கடைபிடித்தவர்தான் அப்துல் கலாம். அவருடைய நாட்டுப்பற்று அப்பொழுக்கில்லாதது. எளிய பிரம்மச்சாரி வாழ்க்கை, கர்நாடக சங்கீதத்தில் ஆர்வம், தன்னடக்கம். இப்பொழுது கூட மாணவ பருவத்தில், ஏன் குழந்தை பருவத்தில் கூட சிலர் தனிப்பட்டு தெரிவார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி சிறக்கப் போகிறார்கள் என்பது அப்போதே தெரியாது. சிறப்பு மட்டும் தென்படும். கலாமுடன் கழித்த மாணவ, உத்தியோக, நண்ப நாட்கள் அனைத்திலும் எனக்கு கசப்பான ஒரு அனுபவம் கூட ஏற்பட்டதில்லை. இதை அவருடன் பழகிய அனைவரும் நிச்சயமாக சொல்ல முடியும். கலாம் படிப்பில் தீவிரமானவர் என்பது அப்போதே தெரிந்தது. ஒழுங்காக படிப்பார். மற்ற மாணவர்களின் ஆரவார உற்சாகத்தில் அதிகம் கலந்து கொள்ள மாட்டார். எங்களைப் போல தேவையில்லாமல் ஊர் சுற்ற மாட்டார். தமிழில் அப்போதே அவருக்கு நல்ல ஆர்வம் இருந்தது. எனக்கும் அந்த ஆர்வம் இருந்ததால் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டோம். இப்போதும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் பாரதி பாடல்கள் பற்றி பேச்சு எழும். நான் எழுதும் கதைகளை விரும்பி படிக்கிறார் என்பதும் தெரிந்தது. கல்லூரியில் அறிவியல் கட்டுரைகள் தமிழில் எழுதுவதற்காக ஒரு போட்டியை இயற்பியல் விரிவுரையாளர் திரு ராகவாச்சாரி நடத்தினார். அவர் அதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அப்போது அனந்தம், இன்ஃபினிட்டி மேக்ஸ் என்கிற கணித கட்டுரையை நான் எழுதினேன். கலாம் ஆகாய விமானம் கட்டுவோம் என்று ஒரு கட்டுரை எழுதினார். இதற்காக அவர் பரிசும் பெற்றார். எளிய நடையில் ஏரோஃபாயில் பற்றி விளக்கியிருந்தார். அப்போதே நடைமுறையில் எதையும் செய்து காட்டும் ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் படித்தது ஏரோநாட்டிக்ஸ், நான் படித்தது எலக்ட்ரானிக்ஸ். கலாம் முகப்பில் 10 மாணவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிளைடர் செய்து அதை பறக்க விட்டது நினைவிருக்கிறது. அதை மீனம்பாக்கத்திற்கு பகுதி பகுதியாக பிரித்து எடுத்து கூட்டிச் சென்று இழுத்து பறக்க வைத்தபோது நாங்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டோம். கலாம் பிற்காலத்தில் ராக்கெட் பல செய்து காட்டிய திறமைக்கு வித்தாக அந்த சம்பவம் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். படிப்பு முடிந்ததும் கலாம் விண்வெளிவியல் நிறுவனத்தில் சேர்ந்தார். தும்பா,
ஸ்ரீஹரிகோட்டா போன்ற ராக்கெட் தளங்களிலிருந்து தன் ஆரம்ப ராக்கெட்டுகளான SLV போன்றவைகளை வெற்றிகரமாக ஏவியதில் கலாமின் பங்கு பின்புதான் செய்திகள் மூலமாக தெரிந்து கொண்டேன். பிறகு மீண்டும் அவருடன் பழகும் வாய்ப்பு அவர் DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்தபோது ஏற்பட்டது. அவருடைய பிருத்திவி, ஆகாஷ், அக்னி போன்ற ஏவுகணை திட்டங்களுக்கு எங்கள் நிறுவனமான BEL பலவிதமான பாகங்களை செய்து தர வேண்டியிருந்தது. அந்த வகையில் அலுவலக ரீதியாக கலாம் அவர்களுடன் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நாட்களில் அவர் பணியில் கவனமும் கடமை உணர்ச்சியும் மிக்க ஒரு உன்னதமான தலைவராகவே வேலை 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 என்று காலையும் மாலையும் ஆர்வலராகத்தான் அறிமுகமானார். எந்த காரியத்தையும் நேற்றே செய்து முடிக்க வேண்டும் எனும் அவசரத்தில் அவர் இருந்தார். அவர் நடத்தும் கூட்டங்களை மிகச் சுருக்கமாக நடத்தினார். தன் கீழ் பணிபுரிபவர்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். இதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். ஒரு சம்பவம் என் நினைவில் நன்றாக நிற்கிறது. சில ரஷ்ய விஞ்ஞானிகள் ஹைதராபாத்திற்கு தொழில் பேச வந்திருந்தார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு முன் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் விருந்து வைத்தார்கள். கலாமுடன் நானும் சென்றிருந்தேன். ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துவிட்டதை கொண்டாடும் சந்தோஷத்தில் ஒரு ரஷ்ய விஞ்ஞானி கலாம் கையில் ஒரு வோட்கா கிளாஸை திணித்துவிட்டு அதை அருந்துமாறு வற்புறுத்தினார். கலாம் சுத்த சைவம் மட்டுமல்ல, எந்தவிதமான மதுபானங்களையும் தொடரவர். விளக்கிச் சொன்னாலும் அந்த ரஷ்யருக்கு ஆங்கிலம் புரியாது. அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டது. கலாம் தர்ம சங்கட நிலையில் என் அருகே வந்து, இந்த பானம் தண்ணி மாதிரி தான் இருக்கு, நீ நேரா போய் இதே மாதிரி வேற ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடு, என்கிட்ட யாருக்கும் தெரியாம கொடுத்து கிளாஸை மாத்திடு என்றார். நான் அவ்வாறே செய்துவிட கலாம் ஒரு கோப்பை தண்ணீரை ரஷ்யர்களை நோக்கி உயர்த்தி சியர்ஸ் என்றார். கலாமும் நானும் சேர்ந்து இந்திய ராக்கெட்டியலை பற்றி திப்பு சுல்தானில் இருந்து ஆரம்பித்து ஒரு புத்தகம் எழுதுவதாக திட்டம் போட்டோம். அவரை எப்போதும் விமானத்திலோ விமான நிலையத்திலோ பார்த்தால், என்னாச்சு கலாம் என்பேன். இதோ அடுத்த மாசம் லீவ் எடுத்துட்டு வந்துடுறேயா, 10 நாள் 2 பேரும் சேர்ந்து மைசூருக்கு போலாம், அங்கிருந்து எழுத ஆரம்பிக்கலாம் என்பார். அந்த புத்தகத்தை ஒரு நாள் எழுதி விடுவோம் என்றே நினைக்கிறேன். அதுவரை கலாம் வர காத்திருக்கிறேன்.